எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாரும் ஒரே கேள்வி தான், விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா? என்ன இப்படி நடந்து போச்சு? எந்த பக்கம் எந்த மீட்டிங் போனாலும் இதே டாபிக் தாங்க சுற்றி சுற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, விஜய் சிஎம் ஆனதுக்கு 3 காரணம். நம்பர் 1, தான் சிஎம் ஆகணும்னு ஒரு கோல் வச்சுருந்தாருங்க. அந்த கோலில் கம்ப்ளீட் ஃபோக்கஸில் இருந்தார். கரெக்டாக? 2வது, அதுக்காக எக்கச்சக்க தடைகள் கண்ணா பிறான கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. ஆனாலும் விடாமுயற்சி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம். அதை விடாமல் அவர் பண்ணார். 3வது, அவன் என்னெல்லாமோ கழுவி ஊற்றுனான். ஆனால் யார் சொன்னதையும் கேட்கல, மனசு சொன்னதை மட்டும் தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அதனால் அவர் அவருடைய கோல் அச்சீவ் பண்ணிட்டார். உங்கள் கோல் என்ன? உங்கள் வாழ்க்கையில் கோல் இருக்கா? அதில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாலாம் பண்ணுறீங்களா? யார் என்ன சொன்னாலும் விடாமுயற்சியோட தெளிவான நோக்கத்தோட பார்வையோடு இருக்குமா? படத்தில் பார்த்த ஹீரோ ரியல் லைஃப்லேயும் செஞ்சு காட்டியிருக்காரு. படத்தை மட்டும் பார்த்துட்டு கொண்டாடுறது தப்பு இல்லை. ஆனால் அவர் மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு கோலை ஒன்று வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்க தெரியணும். அப்போ தான் நம்மலாம் உண்மையான ஜெய் ஆக முடியும். என்ன சொல்கிறீங்க?